இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது தானம் தர்மம் செய்ய நம்ம மறக்க கூடாது. தானம் தர்மம் செய்ய நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்தோம் நம்ம தியானித்தோம் பாருங்க. முதலாவது தேவன் செய்த உபகாரங்களை மறக்க கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது கர்த்தரையும் அவருடைய அன்பையும் மறக்க கூடாதுன்னு பார்த்தோம். மூன்றாவது அவருடைய நேசத்தை மறக்க கூடாதுன்னு பார்த்தோம். நான்காவது அவருடைய உடன்படிக்கையை மறக்க கூடாதுன்னு பார்த்தோம். ஐந்தாவதாக அவருக்கு கொடுத்த வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ ஆறாவதாக தானம் தர்மம் பண்ண நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் என்ன செய்யறாரு, தேவன் பிரியமாயிருக்கிறார். நிறைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சில நேரம் யோசிச்சு பார்ப்போம். நல்லா பைபிள் வசிச்சு கடவுளுக்குள்ள இருக்கும்போது நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், என்ன செஞ்சா பிரியப்படுத்தலாம் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, அன்பான சகோதரியே சகோதரனே, தான தர்மம் பண்றதும் நன்மை செய்வதிலும் நீங்க என்ன செய்யணும், மறக்க கூடாது. அப்படி மறக்காம இருந்தா இப்படிப்பட்ட பலிகள் மேல் என்ன செய்யறாரு, தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு நாளுமே யோசிக்க கூடாது. பாத்தீங்கன்னா நன்மை செய்யும்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம பிறருக்கு நன்மை செய்ய என்ன செய்யணும். நம்ம கிட்ட சில காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் இருக்கும்போது யாராச்சும் தேடி வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாய்க்கு கொடுத்தா கூட நன்றியா இருக்கும், இந்த மனுஷனுக்கு கொடுத்தா நன்றியாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும், சில நேரம் சில காரியங்களை நம்ம உதறி தள்ளிடுறோம். சரியா? அப்படி தள்ளும் போது அந்த ஆத்மாவை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், புறக்கணிச்சிருந்தோம். மேபி அந்த டைம் நீங்க உதவி செஞ்சிருந்தா அந்த ஆத்மாவை நம்ம மீட்டு கொள்றதுக்கு ஏதுவாக இருந்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப நன்மை செய்யறதுல நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். தானம் தர்மம் பண்றதுலயும் கவனமா இருக்கணும். தேவன் அந்த காரியத்துல ரொம்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற, தேவன் பிரியப்படுறாரு. நம்ம அப்படி செய்யும் போது, நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சந்தோஷமான காரியங்களை உடனடியாக நடத்தவர் என்ன செய்றாரு, வல்லவரா இருக்கிறார். பாருங்க, அவருடைய ஆத்மாவுக்கு நம்ம நினைச்சிரோம் நிறைய காரியங்கள், நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் நன்மையை செய்கிறார். நம்ம செய்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் செய்யறாரு. நம்ம விழுந்து போறோம், மீண்டும் மீண்டும் நம்மளை உயிர்ப்பித்து நினைச்சிறாரு, தூக்கி விடுறாரு. நம்ம நினைச்சிரோம் நிறைய பேருக்கு ரட்சிப்பின் பாதையை காட்டுறோம். ஆனா நம்ம வாழ்க்கையை பாக்குறவங்க நினைச்சுறாங்க பள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க. அப்போ நம்ம இயேசுவை பற்றி சொல்லும் போது, இயேசுவை நம்ம அணிந்து கொள்ளும் போது நம்ம இயேசுவை போல மாறிவிட வேண்டும். சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக விட்டு கொடுத்து விட வேண்டும். அப்போ நம்ம மற்றவங்க கூட என்னைக்குமே நம்மள என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சு கூட நம்ம நினைக்கவே கூடாது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை யாருக்கு சொந்தமானது, இயேசுக்கு சொந்தமானது. நமக்கு ரோல் மாடல் யாரு, இயேசு. இயேசு என்ன செஞ்சாரு, அதை மட்டும் தான் பார்க்கணும். இயேசு இப்படி கட்ட காலத்துல என்ன செஞ்சாரு, நம்மள என்ன செய்ய சொல்லி இருக்காரு அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணுமே ஒழிய பக்கத்துல உள்ளவங்கள, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள, முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளுமே என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. அப்படி நம்ம செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், தேவன் நம்ம கிட்ட என்ன விரும்புறாரோ அந்த காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். இங்க பாருங்க, சிலர் நன்மை செய்வதில்லைன்னு சொல்றாங்க, தத்துவம் பேசுவாங்க. அப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி செஞ்சா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்களை பேசுவாங்க. அந்த தத்துவங்களை கேட்கறதுக்கு தேவன் உங்களை சொல்லவே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேதத்தை எடுத்து வாசிங்க. வேதத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவாரு. தேவன் உங்களோட சொல்லுவாரு, இந்த காரியத்துல இப்படி செய், இப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி வழி நடத்துவாரு. அந்த காரியத்தை நீங்க நினைச்சதுன்னா கடைபிடித்தால் போதும், அதை நடைமுறைப்படுத்தல். மனுஷனுடைய தத்துவங்களையோ மனுஷனுடைய ஆலோசனை நம்ம கேட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவங்களுக்கு கூடன்னு சொல்லி கடவுள் சில நேரம் பாருங்க, சில ஊழியக்காரங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம புறக்கணிச்சிருவோம். ஆனா தேவன் சிலர் சொல்லுவார், இவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்வாரு. அப்படி நம்ம உடனே சின்ன கீழ்ப்படியணும். அப்படி தேவன் நம்மளோட பேசணும். நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில் ஊன்றப்பட்டவர்களாக, தேவனுடைய உடன்படிக்கையை மறவாதவர்களாக, தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களா இருக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். கண்டிப்பாக தேவன் நம்மோடு பேசுறார். அப்படிப்பட்ட நேரம் தேவன் பேசும்போது தேவன் எதிர்பார்க்கிற நம்ம என்ன செஞ்சிடணும், உடனே செஞ்சிடணும். நிறைய நேரம் நம்ம இப்போ நிறைய காலகட்டம் இப்போ ஒரு ஃபேஷன், ஊழியக்காரங்களை புறக்கணிக்கிறது, அவங்க பார்த்து இவங்களை குறைச்சிடுறது. நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஊழியக்காரன் சொல்லி நினைச்சு அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போகான்னு சொல்லி எழுதப்பட்டது. தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் என்ன செய்வேன், நீ அடைவேன்னு சொல்லி இருக்கு. அந்த
வசனத்தை தான் நம்ம என்ன செய்யணும், எட்டி பார்க்கணுமே ஒழிய மற்றவங்களை நம்மை குறை கூறிக்கொண்டு அவங்க என்னென்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம், அவங்கள தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்கிறோம், அவங்கள ஊழியக்காரங்கன்னு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அதுக்கு செய்யும் போது அதற்கு உண்டான பலனை கடவுள் நமக்கு தருவார். நம்ம மனுஷனை பார்க்க கூடாது. அப்ப நம்ம அப்படி செய்யும் போது தான தர்மங்களை நம்ம என்ன செய்வோம், தானா செய்து விடுவோம். அப்படி செய்யும் போது பாருங்க, கடவுள் சொல்றாரு பாரு, மல்கியா 3:10 கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் உங்களை என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பாராம். அப்போ நம்ம நினைப்போம் சிலர் இந்த வசனம் இருக்கு, இந்த வசனத்துல வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் கடவுள் எனக்கு சொல்லியிருக்காரு, வாக்கு தத்துவம் தந்தாரு. ஏன் இது என் வாழ்க்கையில நிறைவேற மாட்டேங்க அப்படின்னா, நம்முடைய மனுஷனுக்குடைய ஆலோசனைகளுக்கும் மனுஷனுடைய வியாக்கியானங்களுக்கும் நம்ம என்ன செய்யறோம், செவி கொடுக்கிறோம். அழகா சங்கீதத்துல அழகா கூறப்பட்டிருக்கு பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் நிச்சயமா பாக்கியவன். அழகா சொல்றாரு பாருங்க, பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துல இருக்காது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத. அழகா வேதவசனம் உங்களுக்கு கட்டுது. எதுல நிக்கணுமா, இரவும் பகலும் விடத்தில் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க இப்படி இந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க நம்ம நினைக்காம தேவனுடைய வசனத்தை நம்ம ஊன்றப்பட்டு நம்ம நடக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், அதுல நம்ம என்ன செய்ய முடியும், நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றையில இருந்து நம்ம மனசுக்குள்ள தீர்மானம் எடுப்போம், தேவனே இரவும் பகலும் உடைய வேதத்தில் நான் தியானமா இருப்பேன், நான் என்ன நடக்க வேண்டிய வழி எனக்கு கற்றுத்தாரோம், யாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரோம். பல வழியில நான் சிதறப்பட்டு எனக்கு சிந்தனையில் தகப்பனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி யோசனை நான் தடுமாறி கொண்டு இருக்கிறேன். கடவுளை நீர் வழி நடத்தும், நீர் பிரியமா இருக்கிறீர், தசம பாகங்களின் மேலோ தானம் தர்மம் பண்ணுகிறதுலயோ நன்மை செய்தல நீர் பிரியமா இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கடவுளே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க எனக்கு வழி நடத்தும் நீங்க இன்னைக்கு கேளுங்க. அப்படி செய்ய நம்ம மறக்காம இருக்கும் போது நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுகிறோம், வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்முடைய குடும்பத்தை நம்மையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க தேவன் பெரியவராக வல்லவராக என்ன செய்யறாரு இருக்கிறாரு. ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். இந்த நாள்ல தகப்பனே தான தர்மம் பண்ணுவதிலும் நன்மை செய்திலும் நாங்க தகப்பனே குறைவுபட்டு போக கூடாது, நாங்க மறக்க கூடாது என்பதை தியானித்தோம். பிள்ளைங்களுக்குள்ள இருந்த குழப்பத்தையெல்லாம் நீங்க நீக்கி விடும்படிக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு அதிலே தியானமா இருந்து பிள்ளைகள் தகப்பனே என்ன செய்ய வேண்டும் என்பதை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் தகப்பனே அதை தகப்பனை பிரித்து பார்க்கத்தக்கதா பிள்ளைகளுக்கு இருதயத்தின் வாசலினை திறந்து கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு இருங்க, வழி நடத்துங்க தகப்பனை, காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.